என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உன் அம்மா ஒரு முக்கியமான செய்தியோடு தான் உன்னிடத்திலேயே பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் அத்தனை துயரங்களுக்கும் இந்த நபரால் செய்யப்பட்டதுதான். இவ்வளவு கஷ்டங்களையும் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். அதனால் அதற்காக தீர்வினை கொடுப்பதற்காகத்தான் உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள். அதனால் நீ இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்டு அம்மா சொல்லக்கூடிய விஷயத்தை நீ வரும் நாட்களில் உன் வீட்டில் செய்ய வேண்டும். எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வேதனைகளாக இருந்தாலும் சரி, அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு ஓடிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் முக்கியமான விஷயம், இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்டு நீ பயன்பெற வேண்டும். என் பிள்ளையே, இந்த வரும் நாட்களில் நீ அப்படியே செய்ய வேண்டும். அப்படி ஒரு முறை செய்தால் இப்பொழுது படும் கஷ்டங்கள் ஆனது உன்னை விட்டு விடும், உன் வீட்டை விட்டு விடும், வெகு தொலைவில் ஓடிவிடும். தாயானவள் சொல்லும் வார்த்தைகள் எப்பொழுதுமே உனக்கு வேத வாக்கு என்று நம்பி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ முழு மனதோடு செய்ய வேண்டும். இப்பொழுது நீ பல கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நான் சொல்லக்கூடிய கஷ்டம் உன் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக நான் குறிப்பிடக்கூடிய ஒருவரால் தான் அது நடந்திருக்கும். என் குழந்தையே, இப்பொழுது அதனை நீ முழுவதுமாக நான் சொல்லப் போகின்றேன். நீ அனைத்தையும் கேட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ சோதித்துப்பார். ஏனென்றால் நான் சொல்வது உன் வாழ்க்கையில் நடக்கின்றதா இல்லையா என்பதனை நீ முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சில நாட்களாக உன்னுடைய அனைத்து எதிர்மறையான விஷயங்களும் எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த விஷயம் எடுத்தாலும் தடை, எந்த விஷயத்தை செய்ய போனாலும் தடை, எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் உனக்கு மன நிம்மதி ஒரு துளி அளவும் கிடையாது. அதை போலவே உன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உனக்கு எதிர்மறையாக திரும்பியிருக்கின்றார்கள். சில பேர் உனக்கு எதிரியாகவும் மாறியிருக்கின்றார்கள். உன்னுடைய பேச்சை நீ சில இடங்களில் கேட்பது கூட இல்லை. உன்னுடைய வார்த்தைகளுக்கு எந்த ஒரு இடத்திலும் மரியாதை இல்லை, மரியாதை கொடுப்பதும் இல்லை. ஆரம்ப கட்டத்தில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன், உன்னுடைய துக்கத்திலும் சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் நான் உன்னோடு துணையாக இருப்பேன், ஒவ்வொரு நாளும் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று சொன்ன நபர் இன்று உன்னிடத்திலேயே நீ இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, நீ அழுதால் என்ன, அழுகாவிட்டால் என்ன, நீ எல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது என்று இப்பொழுது பேசுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் சில ஏமாற்றங்கள் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, இப்பொழுது அதை உன் தாயானவள் உனக்கு தெரியப்படுத்தி விட்டேன். அதனை தெரிந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் உனக்கு மன நிம்மதி கிடையாது. அதே போல உன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உனக்கு எதிர்மறையாக திரும்பியிருக்கின்றார்கள். சில பேர் உனக்கு எதிரியாகவும் மாறியிருக்கின்றார்கள். உன்னுடைய பேச்சை சில இடங்களில் கேட்பது கூட இல்லை. உன்னுடைய வார்த்தைகளுக்கு எந்த ஒரு இடத்திலும் மதிப்பும் மரியாதையும் கொடுப்பது இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன், உன்னுடைய துக்கத்திலும் துயரத்திலும் சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் நான் உன்னோடு துணையாக இருப்பேன், ஒவ்வொரு நாளும் உன்னை நான் சந்தோஷமாக வைத்திருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று சொன்ன நபர் இன்று உன்னிடத்திலேயே
நீ இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே. அவர்கள் அப்பட்டமாக உன்னை ஏமாற்றுகின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டு அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டால் மிக பள்ளத்தில் உன்னை தள்ளிவிடப் போகின்றார்கள் என்பதுதான் உண்மை. அந்த இடத்தில் நீ பேராசைப்பட்டு கொஞ்சம் கூட சிந்திக்காமல் இதையெல்லாம் செய்தால் உன்னுடைய உடைமைகளை எல்லாம் இழந்து விடுவாய். உன்னுடைய பணத்தை நீ இழந்து விடுவாய் அல்லது உன்னுடைய உறவுகளை நீ இழப்பாய் என்பதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. இழப்பாய் என்பதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் உன் தாயானவள் உனக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் என் பிள்ளையே. நீ பயப்பட வேண்டாம் என்பதற்காகவே, நீ கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காகவே உன்னிடத்தில் நான் சொல்லவில்லை. இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நல்லவர்களும் இருக்கின்றார்கள், அதே போல கெடுதல் செய்பவர்களும் இருக்கின்றார்கள். உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நாம் எப்பொழுதும் பேராசைக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தால்தான் நம் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள். அதுபோல உன்னுறவை சேர்த்து கட்டி வைத்த இந்த கயிறை வைத்துக்கொள். இந்த பூஜை செய்தால் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்றெல்லாம் நீ ஒரு பொழுதும் எதையும் நம்பிவிடாதே. இதையெல்லாம் உன்னுடைய வருங்காலத்தில் உனக்கு வரக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. உன் அம்மா உன்னுடைய எதிர்காலத்தை கணித்து வைத்திருக்கின்றேன். உன்னுடைய எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று என்னால் மட்டுமே கணிக்க முடியும். அதனால்தான் நான் அதனை கணித்து உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் நீ என் உயிரை பிரிந்து வாழ்கின்றாய் அல்லது மனஸ்தாபத்தில் இருக்கின்றாய். இந்த சமயத்தில் நம் உறவு இந்த சமயத்தில் உடனே நம்மை தேடி வந்து விடாதா, நம்மிடத்தில் பேசிவிடாதா என்று தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நீ செய்துவிடக்கூடாது. உன்னுறவை நிச்சயமாக உன்னிடத்திலேயே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நினைத்த உறவோடு நான் சந்தோஷமாக வாழப் போகின்றேன். நீ சந்தோஷமாக இந்த தாயானவள் கொடுத்தே தீருவேன். விருப்பமில்லாத வாழ்க்கையை நான் ஒரு பொழுதும் என் குழந்தைக்கு கொடுப்பதே இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். நாம் தேவையில்லாமல் குறுக்கு வழியில் சென்றால் அந்த பாதையானது மிகப்பெரிய தவறான பாதையாக மாறிவிடும். அதனால் கண்டிப்பாக இந்த தாயானவள் உனக்கு நல்ல பாதையை, சரியான பாதையும் தான் காட்டுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய உறவானது நிச்சயமாக திரும்பி வர வேண்டும். அவர்கள் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் என்னோடு உறவோடு சேர்ந்து இருப்பது சிறிது காலமாகத்தான். ஏனென்றால் அவர்கள் புதிய உறவின் குணங்கள் என்னவென்று தெரியாமல் அன்பாக பழகி கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக உன்னுடைய அருமை பெருமை தெரிந்து அவர்கள் உன்னுடைய உறவிற்கே திரும்பி வருவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே. நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.